Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆரம்பாக்கம் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான நபர் மீது மேலும் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தமிழன் வழங்க கேட்கலாம். தமிழன், வணக்கம். ஆரம்பாக்கம் சிறுமி பாலியல் வன்கொடுமையில் கைதான நபர் மீது மேலும் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன வழக்குகளின் கீழ் அவர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? இது குறித்த பின்னணி என்ன, சொல்லுங்க. நிச்சயமாக பார்க்கலாம் மோகன். கடந்த 12ஆம் தேதி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 20க்கும் மேற்பட்ட தனிப்படை அமைக்கப்பட்டு காவல்துறையினர் குற்றவாளியை நெருங்க முடியாமல் திக்குமுக்கு ஆடி வந்த நிலையில் தற்போது நேற்று சுமார் மாலை ஒரு 4:30 மணி அளவில் சூலூர்பேட்டையில் வைத்து அந்த குற்றவாளியை சந்தேகன் பேரில் அடிப்படையில் அந்த குற்றவாளியை கைது செய்தனர். அதன் பிறகு பார்த்தால் ஆரம்பாக்கம் சிறுமி அந்த வன்கொடுமை கைதான நபர் மீது அன்றே பார்த்தால் போஸ்கோ வழக்கானது பதிவாகியிருந்த நிலையில் அதை தொடர்ந்து கும்மிடிப்பூண்டி மகளிர் காவல் நிலையத்தில் ஏற்கனவே அந்த போஸ்கோ வழக்கு பதிவு இருந்த விசாரணை நடந்து வந்த நிலையில் மேலும் BNS 118/35197 ஆகிய 3 பிரிவுகளிலும் போலீசார் கும்மிடிப்பூண்டி மகளிர் காவல் நிலையத்தின் அவர்கள் மூலமாக அந்த வழக்கு பதிவானது பதிவாகியுள்ளது மோகன். ஆரம்பாக்கம் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான நபர் மீது மேலும் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தமிழன்.